வெள்ளை தீரும் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றோம். ஸோ அந்த பசலைக்கீரையை பாசிப்பருப்போட சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி எடுத்துக்கும் பொழுது அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஹைட்ரோசால்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள தேவையில்லாத கழிவுகள் சேர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைக்கு அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த PCOSன்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம ஒரு 5 கீரையை ரெகுலராக உணவில் சேர்த்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த PCOSோடைய அளவு கண்ட்ரோல் ஆகிட்டு உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸும் வந்துடுங்க. என்ன மாதிரியான கீரைகள்லாம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல புளிச்சக்கீரை. இதை நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். புளிச்சக்கீரையில் அதிகப்படியான அயன் சத்தும் ஃபோலிக் அமிலமும் இருக்கு. இதனால ஈஸியாக FSH LHோடைய லெவல் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த புளிச்சக்கீரை இலையில நம்ம டீ மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம், காஞ்ச லீவ்ஸ்லையும் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த புளிச்சக்கீரையோடைய பூ காய்ந்ததா கடைகளில் கிடைக்குது, அதுலேயும் நம்ம டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது படிப்படியாக நம்ம பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினாலையும் நம்ம டீ மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா லெமனோட சேர்த்து ஒரு ஸ்மூதி மாதிரியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது FSH LHோடைய லெவலும் பேலன்ஸ் ஆகும், மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் லெவலும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். படிப்படியாக நம்மளோட பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வலியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருதி அழுக்கு வெளிப்படும் அப்படின்னு இந்த புதினாவில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, ஏன்னா புதினால அவ்வளோ கால்சியம் இருக்கிறதுனால எல்லா ஹார்மோனல் ஆக்ஷன்ஸும் படிப்படியாக சீராயிட்டே வருங்க. புதினாவை நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்திக்கும் பொழுது ஸோ டீ மாதிரியும் எடுத்துக்கலாம், துவையல் மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பசலைக்கீரை தீராத வெள்ளை தீரும் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றோம். ஸோ அந்த பசலைக்கீரையை பாசிப்பருப்போட சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி எடுத்துக்கும் பொழுது விட்டமின் A, C, E, ஃபோலிக் அமிலம் இதெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து கூடவே வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி தேவையில்லாத ஃபேட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹார்மோன் பேலன்ஸும் சீராட்டு கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருக்கும். ஸோ எக் க்ரோத் கம்மியாக இருக்கு, AMH லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கிறவங்க, அவங்க எக் ரிசர்வை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பசலைக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வாங்க, படிப்படியாக சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான். ஸோ முடக்கருத்தான் பொடியாகவும் கிடைக்கும், பச்சை இலைகளாகவும் நமக்கு இப்போ கிடைக்குது. ஸோ அந்த முடக்கருத்தான் இழையோட சுக்கு மிளகு சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஹைட்ரோசால்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கர்ப்பப்பைக்குள்ள தேவையில்லாத கழிவுகள் சேர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த முடக்கருத்தான் கஷாயம் நான் சொன்ன சுக்கு மிளகு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ PCOS பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரெகுலராக மார்னிங் குடிக்கக்கூடிய ஒரு பானமாக இந்த முருங்கைக்கீரையோட டீயை நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஏன்னா அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, வைட்டமின் C, அயன் இந்த மாதிரியான உயிர் சத்துக்களும் இருக்குது, நிறைய கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான உயிர் வேதியியல் பொருள்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை டீயை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம ஃபாலிகுலோஜெனசிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், அதாவது கருமுட்டையினுடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை டீ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 கீரையோடைய விஷயங்களில் உங்களால் எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ இதை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. டெய்லி ஒரு கீரை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம ஏதேதோ ஹார்மோன் மாத்திரைகளை சாப்பிட்டு நம்மளோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி உணவு முறை மாற்றங்கள், இந்த கீரை வகைகள், பழ வகைகள் இந்த மாதிரி எடுத்து உங்களோட ஹார்மோன்ஸையும் சரி பண்ண முடியும், வெயிட் லாஸும் ஈஸியாக கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.